ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோட ஆட்ஷூட்காக நம்ம டீம் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்த இடம் தான் லிட்டில் விங் ஸ்டுடியோ வலசரவாக்கம். ஆல்ரெடி ஆட்ஷூட், போட்காஸ்ட், பேபி ஷூட், மெட்டர்னிட்டி ஷூட், ஃபேமிலி போர்ட்ரேட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி தராங்க. மேக்கப்புக்காக நம்ம தனு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு மேக்கப் போட்டாவோ ஹேர் ஸ்டைலிங் பண்ணாவோ நமக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். பிகாஸ் அவங்க ரொம்பவே ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இவங்ககிட்ட எனக்கு அப்படி எதுவுமே ஃபீல் ஆகலை. பிகாஸ் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக, சாஃப்டாக, ஜென்டலாக என்ன ஹேண்டில் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாவோ, கிரிம்பிங் பண்ணாவோ நம்ம ஹேர் வந்து நிறைய டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேருக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் எனக்கும் வந்து ஹீட் எதுவுமே அடிக்காமல் பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னோடய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஷூட்டிங்லாம் வந்துட்டு என்னோடய அவுட்லுக் இது தான். ப்ளஸ் என்னோடய ஷூட்டிங் எல்லாமே வந்து பக்காவே போச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருந்தாங்க. ஸோ எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டுமே அவங்க வாண்டடாக வந்து சொல்லலை. உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே எனக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஒர்க் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் ஷூட்டிங்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்சனல் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு அந்த போர்ட்ஃபோலியோஸில் வந்து லாஸ்ட் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம லிட்டில் விங் ஸ்டுடியோ அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தனு அவங்கள வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.